எல்லார்கிட்டயும் நீங்க அவ்வளவு ட்ரூவா இருக்கீங்களா? அது எப்பயாவது நமக்கு பேக்வேர்டாவும் மாறும்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? முதல்ல குத்தாம நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு போயிட வேண்டியதானே. அப்படிதான் நான் பண்ணுறேன். சென்சாருக்கு இந்த படம் போய் எந்த கட்டும் இல்லை. அதுதான் இவர் ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராஜ்மோகன் சார் ரெக்கார்டில் என்னங்க சென்சார் கட் ஆகாதுன்னு. ஏன்னா அங்கேயே நானே கட் பண்ணிடுவேன். இது வந்து இது வேணாங்க. ஏன்னா நாம 30 படமா அவரை பார்த்துட்டோம்ல, 30 படத்துக்கு மேலே அவரை பார்த்துட்டோம்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஷாட் வச்ச உடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைலாக் அந்த தீப்பெட்டி ஃபேக்டரி வெளியில வச்ச உடனே அவர் பேசுறாரு. ஆனா எனக்கு பழைய சுந்தரபாண்டியன் ஓடுது, நாடோடிகள் ஓடுது. அதனால ஐயோ முத்துச்சிருப்பி வரலையே அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு தான் நம்ம சொல்றது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சீனை கொடுத்து நடிக்க வைக்காதீங்க. இந்த மாதிரி வேற படம்னா நம்ம வந்து எடுத்தோன்னே சீனை வச்சோம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்குள்ள ஒரு கேரக்டர்ஸ்குள்ள நம்ம வந்து பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்களும் தயாராகணும். ரொமான்ஸ் சீன் அவர் தான் ஒரு டாஸ்க் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு டாஸ்க்கு நான் தாண்டக்குள்ளேயோ ரொமான்ஸ் டாஸ்க் தான் அது. என்ன இன்னைக்குமாங்க அப்படின்றது. இந்த காட்சியெல்லாம் அசால்ட்டா பண்ணிடுவாரு. அதாவது ரத்தம் வலிய என்ன சொன்னாலும் அவர் அசால்ட்டா ஒரு முத்தம்னா பயந்துருவாரு. மனைவிகள் அந்த பெண்கள்கிட்ட 2 இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி கிடைக்கலன்னு அழுவாங்க. இன்னொன்னு என்னன்னா கணவன் அடிப்பான். இந்த மாதிரி நீ பண்றியா, பண்ண வேண்டியது. அவர் முத்துச்சிப்பி எப்படி அந்த பிள்ளைய அழகா வச்சிருக்காப்புல பாக்குறாப்புல. ஒன் இந்தியா மற்றும் ஃபிலிமி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலி இவங்களுக்கு என்ன இன்ட்ரோ கொடுக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா எனக்கு ஃபுல்லாக வந்து மனிதர்கள், எளிமை, அது மாதிரி தான் ஞாபகம் வருது. ஆனால் சசி சாருக்கு மட்டும் ஒரு இன்ட்ரோ எடுத்தேன். பாசமுள்ள மனிதனப்பா, நீ மீச வச்ச குழந்தையப்பா. சசி சாருக்கு ஆக்சுவலி இது வந்து ரஜினி சாருக்காக வைரமுத்து எழுதுனது. ஆனால் இது வந்து சசி சாருக்கும் அப்படியே ஆப்ட் ஆகுது அப்படின்னு தான். ஸோ ராஜமுருகன் சாருக்கும் வணக்கம், சசி சாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் எப்படி ஒரு இன்ட்ரோ சொன்னேன், ஏதாவது சொல்லுங்க சசி சார். ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஏதோ குழந்தைக்கு வந்து பியர்டு அவ்வளோ கியூட்டா இருக்கீங்க சார். ரஜினி சாரே என்ன ஆடியோ ரிலீஸ்ல தான் சொன்னார். ஒரு தாடி மீச வச்ச குழந்தை நீங்க சார். நாங்க தான் சார் உங்களை சொல்றோம், நீங்க என்ன சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு. அவர் ஆக்சுவலி ரொம்ப பிடித்த மனிதர்னு உங்களை சொல்லியிருக்காரு. அது வந்து பழகி பாக்குறப்ப வந்து ஃபீல் ஆகுது சார். சரி ராஜு சார், மை லார்ட் ஸ்டோரி எழுதின உடனே சசி சார் தான் வந்தாரா இல்லை வேற யாராவது வச்சிருந்தீங்களா? உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இல்லை நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது யாரையும் ஆர்டிஸ்ட் நினச்சி எழுதுகிற பழக்கம் எனக்கு இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகும், அந்த ஸ்கிரிப்டுக்கு யார் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்கிரிப்டே தேடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அப்படி வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடித்த பிறகு இதில் சசி சார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த முத்துச்சிற்பி கேரக்டருக்கு ரொம்ப அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறத தாண்டி அந்த லைஃபோடையும் கனெக்ட் ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சசி சார் தான் ஞாபகத்துக்கு வந்தார். நானும் சசி சாரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ண வேண்டியது. அந்த டைமில் அந்த ஸ்கிரிப்ட் வந்து பர்ஃபெக்டாக சசி சாருக்காக எழுதின ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. எந்த படம்னு யோசிக்கிறேன். ரிலீஸ் ஆயிருச்சா? இல்ல பண்றதா ஒரு கதை சொல்ல இருந்தது. நான் அவருக்கு ஒரு கதை சொல்லி வச்சிருந்தேன். ஆல்ரெடி நாங்க சேர்ந்து பண்ண வேண்டியது. சசி சாரும் கணேஷ் சாரும் சேர்ந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படிங்கிற மூடுல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தோம். பண்ண வேண்டியது சில காரணங்களால அப்ப அதை பண்ண முடியல. சார் ஆக்சுவலி சினிமாவில் வந்து உங்களை பற்றி சொல்கிற நிறைய மனிதர்கள், ரீசெண்டாக ரா சரவணன் இன்டர்வியூ கூட பார்த்தேன், சசி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் சினிமாங்கிறது நம்பிக்கையான மனிதர்களில் பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ஆனால் எல்லார்கிட்டையும் நீங்கள் அவ்வளோ ட்ரூவாக இருக்கீங்களா? அது எப்பயாவது நமக்கு பேக்வேர்டாகவும் மாறும்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மீன்ஸ் அவங்க நம்ம முதுகுலேயே குத்தலாம், ஏதாவது இது பண்ணலாம், துரோகம் பண்ணலாம், சம்திங் எது வேணாலும் நடக்கும் இல்லையா? எல்லாருமே மனிதர்கள் தானே. நம்ம அது பழகிடுச்சுல. பழகினதுக்கு அப்புறம் என்ன, முதல் தடவை பண்ணும்போது அது நமக்கு தோணும். அதுக்கப்புறம் பழகின பிறகு அது ஒன்றும் அது அப்படித்தான் அப்படின்ற ஒரு விஷயமாயிடும். சரி, அப்படி பழகுன யாராவது முதல்ல குத்தாம நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு போயிட வேண்டியதானே. அப்படிதான் நான் பண்ணேன். பாசிட்டிவ். ஆமாம், அப்படிதான். அது போனவங்களை பற்றி இல்லை, இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷப்படுறவங்க. ஸோ அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்.
ஓகே, சரி சார். இப்போ மயிலாட் முழு சுதந்திரம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, அது வந்து கண்டிப்பா சினிமால வந்து கொஞ்சம் அந்த முழு சுதந்திரம் இல்லாம இருக்கிறது இருக்குதானே. ஒன்று ப்ரொடியூசர்கிட்ட போறப்ப சில இது மாறும், இல்லாட்டி சென்சாருக்கு போறப்ப. ஏன்னா இப்போ சென்சாருக்காக ஜனநாயகனுக்கு என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அதை தாண்டி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஜிப்சி தான் ஃபர்ஸ்ட். இவர் ஜீவா சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல, நான் தான் என்னுடைய படம் தான் முன்னாடின்னு. ஜிப்சி அவ்வளோ சென்சார் கட்டு. ஸோ அந்த முழு சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? முழு சுதந்திரம் அவர் என்ன நினைச்சாரோ அது வந்து ஒரு நடிகருக்காக மாற்றக்கூடாது, எனக்காக மாற்றக்கூடாது. இன்னொன்று, இந்த பட ப்ரொடியூசர் அவர் நல்ல படங்களை எடுத்துக்கிறார். ஸோ அவர் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அவர் தான் முதல் காரணம் இப்படி ஒன்று வர்றது. ஏன்னா இந்த இப்படி ஒரு கதையை எடுக்கலாம் அப்படின்னு அவர் நம்பின ஒரு விஷயம். அப்புறம் இந்த கதையை எந்த இதுலேயும் எனக்காகவோ ப்ரொடியூசருக்காகவோ நீ வியாபார நோக்கத்தில் இது பண்ணுறதுக்கோ எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று நினச்சிடும். ஸோ நம்ம வர்றோம்ட்டு நமக்காக சில இது மாற்றுவாங்க, இல்லை நம்ம சொல்லி இது மாதிரி அவர் கருத்தில் என்ன வச்சுருக்காரோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது இது பண்ணுது. நான் ஸோ என்ன இது பண்ணாரோ அப்படின்னு இது பண்ணார். சென்சாருக்கு இந்த படம் போய் எந்த கட்டும் இல்லை. அதுதான் இவர் ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அர்ஜுன் சார் ரெக்கார்டில் என்னங்க சென்சார் கட் ஆகாதுன்னு. ஏன்னா அங்கேயே நானே கட் பண்ணிடுவேன். இது வந்து இது வேணாங்க, இது வேணாங்க, இதை கட் பண்ணிடுவாங்க, இது எதுக்கு பண்ணுறீங்கன்னு இங்கேயே நான் சென்சார். ஆச்சரியமா இருந்துச்சா சார் அப்ப சென்சார் போயிட்டு இல்லை என்னன்னா அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை சார். ஏற்கனவே வந்து ஜோக்கருக்கு இது நடந்தது. என்னன்னா ஜோக்கர் வந்து ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் படம், ஒரு சோஷியல் பொலிட்டிக்கலை பேசுகிற படம். ஆனால் அந்த படம் டைமில் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், அதுக்கு ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் பார்த்துட்டு எதுவுமே அவங்க பண்ணலை. அப்போ பிஜேபி தான் ஆட்சியில் இருந்துச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் 16 அவங்க தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த படம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு தேட்டரில், எப்படி வந்து இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அப்போ வந்து தேசிய விருது வேற வாங்கினீங்க. ஆமாம், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த படம் எமோஷனாக ரொம்ப ட்ரூத்தாக இருந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் தான் சென்சாரில் சொன்னாங்க. எங்களை வந்து இது நியாயமாக இருக்கும்போது அதை எப்படி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் வந்து அவங்க சொன்னது. ஸோ சேம் அதே விஷயம் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்குள்ளேயும் ஒரு பொலிட்டிக்கல் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அன்பை சொல்கிற படம். ஆனால் அதுக்குள்ளே அரசியல் இருக்குது, இந்த சமூகத்திற்கான இன்னொரு விஷயம் இருக்குது. அதை சார் சொன்ன மாதிரி ரொம்ப சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்குமான ரெண்டுக்குமான ஒரு பிரிட்ஜாக இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படம் முடியும் போது அவங்களுக்கு ஒரு தாக்கத்தையும் இமோஷனலையும் இந்த ட்ரூத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் இந்த தடவையும் அதே சொன்னாங்க. மயிலாடு பார்த்துட்டு சென்சாரில் வந்து இது வந்து எமோட்டாக ரொம்ப ட்ரூத்தாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வகையில் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருச்சு சொன்னாங்க. அது 13+ வேறு, அது ஒன்று. ஆமாம், குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அந்த இதை பார்க்கலாம். உங்களுக்கு ஹியூமர் நல்லா செட் ஆகுது சார். ஆமாம், ஹியூமர் அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நீ சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக. ஏன்னா நான் சரி சார் ஃப்ராங்காக சொல்லணும்னா அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். என்னன்னா அவர் தொடர்ந்து அவருடைய படங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் ஆட்டோவில் போட்டு ஆளை அறுத்துட்டாரு. ஸோ அங்கே உருவான ஒரு டெரர் வந்து கண்டினியூஸாக அடுத்த படத்தில் இப்போ நாடோடிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பீக் எமோஷன் ஒன்று தான் இருந்துகிட்டே இருக்கும் அவர் மேலே. அவருக்கு பாட்டு எல்லாமே இருந்தாலும் அவர் மேலே ஒரு எமோஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவரை ஒரு டைமில் அதில் ஒரு டெம்ப்ளேட்டும் உருவாயிருச்சு. ஏன்னா எல்லா பிராண்டுக்குமே அது உருவாகும், அது வந்து ஒரு டைமில் உருவாகும். ஸோ அது வந்து அப்போது நம்ம ஒரு கதையை எழுதி எடுத்துகிட்டு போகும்போது ஆகா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அவர் அதை மீற நினைப்பாரா, அவர் வந்து இயல்பான ஹியூமர் பண்ணுவாரா, இயல்பான ரொமான்ஸ் பண்ணுவாரா அப்படி ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஒரு இன்னோசென்சியை இது பண்ணுவாரா ஸோ அப்படிங்கிற இதெல்லாம் அது எனக்கும் உண்மையிலேயே இருந்தது. இவ்வளவுக்கும் அயோத்தி வந்துருச்சு, நான் பண்ணும்போது அயோத்தி வந்துருச்சு. அயோத்தியில் அவர் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே நமக்கு வந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம ஒன்று ஒரு வேர்ல்டை உருவாக்குறோம் இல்லையா. அப்போ அதுக்குள்ளே வந்து சரி சார் வருவாராங்கிற ஒரு டவுட் ஒன்று நமக்கு இருந்துட்டே. எப்போ உடைஞ்சிச்சு உங்களுக்கு? அயோத்தி நந்தன் பார்த்த உடனே உடஞ்சிருச்சு. நந்தன் பார்த்த உடனே உடஞ்சிது. அயோத்தியில கொஞ்சம் உடஞ்சிது, நந்தன் வந்து முழுக்க உடைச்சிருச்சு. ஏன்னா ஒரு
எதை வேணாலும் பிரேக் பண்ணுவார் இவர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை வந்து அது படம் பார்த்தேன். நான் இரா சரவணன்ட்ட கேட்டேன், என்னடா சாரோட ஷூட்டிங் போகிறேன், என்னை விட இவரை ரொம்ப தெரிஞ்ச நண்பன் அவன், அதனால அவன்கிட்ட தான் கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் படம் பாருங்க, அப்போ வந்து இப்போ ரிலீஸ் ஆகல, வந்துட்டு நீங்கள் இந்த படம் பாருங்கன்னு கூப்பிட்டு எனக்கு காட்டினான். நான் வந்து உங்களுக்கு பதிலாம் சொல்லலை, நீங்கள் பாருங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால டே ஒன்லேருந்தே முத்துச்சிருப்பினா எப்படி இருக்கும், கொஞ்சம் முடி வெட்டிக்கலாமா, சரி இப்படி பண்ணிக்கலாமா, இப்படி கூட பண்ணிக்கலாங்க, முடி இப்படி வெட்டிக்கலாமா, இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கலாம் அப்படி நம்ம ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அவருக்கு அனுப்பின உடனே இமீடியட்டாகவே அது த்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொதல் ஷாட் வைக்கும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அந்த முத்துச்சிருப்பிங்கிற கேரக்டர் வர்றதுக்கு ஒரு சின்ன டைம் இருக்கும் இல்லையா, ஏன்னா நாம 30 படமா அவரை பார்த்துட்டோம்ல, 30 படத்துக்கு மேல அவரை பார்த்துட்டோம்ல, அதனால ஃபர்ஸ்ட் ஷாட் வச்ச உடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைலாக் அந்த தீப்பெட்டி ஃபேக்டரிக்கு வெளியில வச்ச உடனே அவர் பேசுறாரு, ஆனா எனக்கு பழைய சுந்தரபாண்டியன் ஓடுது, இங்க நாடோடிகள் ஓடுது, அதனால ஐயோ முத்துச்சிருப்பி வரலையே அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஷாட்டு ஒரு 5-6 டேக்கு போணுச்சு, அதுக்கு ஆமாம் 10க்கு மேலே போணுச்சு அந்த டேக்கு. எனக்கு உண்மையிலே அந்த டேக் ஓகே சொன்ன பிறகும் அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. பட் சரி ஓகே பார்ப்போம் இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீனு எடுத்தோம். அந்த சீனில் வந்து வந்துட்டார். ஆனாலும் எனக்கு ஏன்னா நம்ம டைரக்டர்ஸோட பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு பிலீவபிலிட்டி வர்றது கொஞ்சம், அதனால ஆமாம் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி போயிட்டு நான் நைட்டு ரூமுக்கு வந்த பிறகு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் இது அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்தாரு, கம்ப்ளீட்டா அது மாறிடுச்சு, கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நீங்க கண்டிப்பா படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே சொன்னாங்க சைஸ் சார் சோல்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. இந்த சோல்ஃபுல்லுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அந்த கேரக்டரை முத்துச்சிருப்பிங்கிற ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ அதனால மறுநாள் வந்ததுலேருந்து பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த இது வந்துருச்சு அவருடைய அந்த பழசு போய். அதுக்கப்புறம் படம் முடியும் போது லாஸ்ட்டு எடுக்கும் போதெல்லாம் கிளைமேக்ஸ் எடுக்கும் போதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவர் எனக்குள்ள இருந்த அந்த 30 படமும் போயிடுச்சு. அதுதான் நான் ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், நான் டைரக்டராக ஆரம்பத்தில் கடைசியில் ஒரு பார்வையாளனா பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நான் அந்த முத்துச்சிற்பி மட்டும்தான் அங்கே, அதுதான் அவருடைய ஒர்க். எப்படி சார் அது ஹோம்ஒர்க்கா இல்லை ஃபர்ஸ்ட் டே அவரோட இது உங்களுக்கு அவரோட நான் இதுக்காண்டி வீட்டில் இருந்து படுக்கும்போது ஹோம்ஒர்க் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ஒன்றுன்னா நாங்கள் வந்து அப்பியரன்ஸாக மாற்றிட்டோம். ஆனால் அந்த வே ஆஃப் இது அந்த அந்த அது எனக்கும் வரணும்ல, டைம் எடுக்கும் எல்லாருக்கும். அது ஒரு நாள் இல்லை, எல்லா படத்துக்கும் அது ஆகும். அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்லுவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சீனை கொடுத்து நடிக்க வைக்காதீங்க. இந்த மாதிரி வேற படம்னா நம்ம வந்து எடுத்தோன்னே சீனை வச்சு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு கேரக்டர்ஸ் கொண்டு ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே நம்ம வந்து பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்களும் தயாராகணும், ஆர்டிஸ்ட்டும் ஒன்று தயாராகணும், அவங்களுக்கும் அந்த இதிலிருந்து மாறணுன்ற அப்படின்னு. அதே மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது. 2வது நாள் நமக்கு அது இப்படி தான் இருப்பான். அப்புறம் அவங்க சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பிரேக் விட்டுட்டு எடுத்தாலும் முத்துச்சிற்பியாக தான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். டைலாக் வந்து இவங்க என்ன டைலாக் கொடுத்தாலும் அந்த ஃப்ளோவில் தான் வருது. ஒரு இது பண்ணிட்டு வந்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அது மாறுமே தவிர. அப்போ ஒரு நாள் எனக்கும் எடுத்தது, 2வது நாள் எனக்கும் பார்க்கும்போது ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற. உங்களுக்கு அந்த முதல் நாள் ஏதாவது எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு அவருக்கு எப்படி இருந்ததோ இல்லையே இதே மாதிரி இருக்கு. நந்தனுக்கும் எனக்கு அது இருந்தது. எல்லா அயோத்தி இது இல்லையே, இது மறுபடியும் நம்மளே எட்டி பார்க்குறோமே, நம்ம கிடையாது, நம்ம வர்றோம், இவர் நினச்ச இது வரல அப்படின் போது நமக்கும் அது வரும். அப்போ அது ப்ராக்டிஸ் 2வது நாள் வரும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாம் உடஞ்சிரும். அப்போ என்ன ஆகணும், அது ஃபஸ்ட் டேனால ஒரு எல்லாருக்குமே செட் ஆகணும். வார்ம் அப் மாதிரி தான், எடுத்தவொடனே டக்கு டக்குன்னு விளாண்ட முடியாது. ஒரு ஸ்லோவாக வார்ம் அப் ஆனால் நமக்கு அது மாதிரி இதுலேயும் அந்த வார்ம் அப் வந்துச்சு. அது வார்ம் அப் ஆனால் அதுக்கப்புறம் எப்போ விளாண்டாலும் நம்ம கரெக்டாக விடணும், அந்த மாதிரி அப்படி இருந்தது. ஓகே, ரொமான்ஸ் சீன்னா ரொமான்ஸின் அவர் தான் ஒரு டாஸ்க் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு டாஸ்க்கு நான் தாண்டக்குள்ளேயோ ரொமான்ஸ் டாஸ்க் தான் அது, என்ன இன்னைக்குமாங்க அப்படின்றது, இந்த டாஸ்க்கை விட மாட்டீங்களா அப்படின்றது. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சீனுனாலும் அடி வாங்குற சீனாக இருந்தாலும் சரி, அடி கொடுக்குற சீனாக இருந்தாலும் சரி ரியாலிட்டியாக பண்ணிடுவார். வந்துருவார், அவரே வந்து சொல்லுவார். இந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து அவரை தலைக்கீழ தொங்க விட்டு அடிக்கிற மாதிரி, போலீஸ் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுதப்பட்டது அப்படி தான் எழுதப்பட்டது. அப்புறம் எடுக்கும்போது எனக்கு வந்து
சரி பேசாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் பண்ணுவோம். இல்லைங்க என்ன அதில் தலைக்கீழ தொங்குறத தானே எழுதியிருந்தீங்க, அதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பார். அந்த காட்சியெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவார். அதாவது ரத்தம் வலிய என்ன சொன்னாலும் அவர் அசால்ட்டாக ஒரு முத்தம்னா பயந்துருவார். ரத்தத்துக்கு பயப்படாம முத்தத்துக்கு பயப்படுவார் அவரு. அதனால அது சம்டைம் நான் வந்து மெதுவா சார் ஒரு இன்னைக்கு ஒரு முத்த காட்சி இருக்கு சார் அப்படின்னா ரூம்ல இருந்து கிளம்புறதுக்கு பயப்படுவாரு. சார் ஒரு லிப் லாக் இருக்கு அப்படின்னா ஊருக்கு கிளம்பிடுவார். ஹலோ ரீச் இல்லைங்க. ஸோ ரொமான்ஸ்னா மட்டும் அவருக்கு. பட் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த சுசீலா முத்துச்சிற்பிக்கு நடுவில் ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இருக்கு, ஒரு ரொமான்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கும். ஸோ அதனால அவர் ரொமான்ஸ்லேயும் இந்த படத்தில் வந்து கதையை அவங்களுக்கான ரொமான்ஸ் தான். அவங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க எப்படி இருக்காங்க, அந்யோன்யமான ஒரு தம்பதிகள். ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு இப்படி ஒரு கணவன் மனைவி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோண வைக்கும். இப்படி வாழணும் அப்படின்றது வெளியில் வந்தாலும் அது இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ அழகாக அதை எழுதி சொல்லும் போதும் அப்படி இருந்தது. அவங்களுடைய லைஃப், அவங்களுக்குள்ள ஒரு லவ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு வழி இல்லை, இதுக்குள்ளே பண்ணியாகணும். நீங்கள் டெய்லி சொல்லும்போது என்ன நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன பண்ண சொல்லுவீங்களா? நான் அதை வேற சொல்லுவேன். நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, ஆமாம் அதையும் சொல்லுவேன் நான். நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன பண்ண சொல்லுவீங்க? கோச்சுக்கு வேறு தெரியா, நீங்கள் பண்ணாதான் எங்களை பண்ண சொன்னா என்னங்க சார், கதைக்கு தான் சார் அது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சில காதல் காட்சியை நல்லா எடுப்பாரு, அவர் நல்லா எடுப்பாரு. அதான் அவர் உள்ள, ஆமா அவர் எல்லா படத்துலயுமே அது நல்லா எடுப்பாரு. இவர் வந்து பொலிட்டிக்கல்ல நான் பேசுறேன் படத்துல சொல்லுவாரு, ஆனா ரொமான்ஸுக்கு தனியா அப்படியே ஒதுக்கி வச்சிருவாரு. ஸ்கிரிப்ட் எழுதுறப்பயே அப்படியே கொட்டிரும்னு நினைக்கிறேன் ராஜு சார். என்னன்னா உண்மையிலேயே வந்து அன்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அடிப்படையில். அந்த எல்லா அரசியலுக்கும் வந்து முக்கியம் வந்து அன்பு தானே. ஸோ அதனால் இந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து மிகைப்படுத்தி சொல்லலை. இந்த முத்துச்சிற்பி சுசீலாவுடைய காதல் வந்து ஒரு நம்ம நாவல்களில் பார்த்த நம்ம 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 தினம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து நம்ம திரையில் வந்து பார்த்தது கொஞ்சம் அரிதாக இருக்கும். ஐ மீன் இது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் அதை நம்ம திரையில் எடுத்துகிட்டு வர்றது எப்பயாவது தான் நடக்குது இந்த மாதிரி மனிதர்கள். அதில் நிச்சயமாக இது வந்து இவங்களுடைய அன்பு வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும். நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு நான் அழுதுதான் படம் பார்த்து முடிச்சிட்டு கால் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இல்ல அழுகாட்சி படம் கிடையாது. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. சின்னதா ஏதாவது இது மாதிரி எமோஷனல் வந்தா கூட இந்த மாதிரி லவ் நமக்கு கிடைக்கலையேன்னு அந்த எமோஷனல் அப்படி அந்த எமோஷன். ஓகே அப்படி ரெண்டு இருக்கு. மனைவியல் அந்த பெண்கள்கிட்ட ரெண்டு இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி கிடைக்கலன்னு அழுவாங்க. இன்னொன்னு என்னன்னா கணவன் அடிப்பான். இந்த மாதிரி நீ பண்றியா, பண்ண வேண்டியது. அவர் முத்துச்சிப்பி எப்படி அந்த பிள்ளைய அழகா வச்சிருக்காப்புல, பாக்குறாப்புல, சுசீலா வச்சிருக்காப்ப முத்துச்சிப்பி, அது மாதிரி நீங்க பண்றீங்களான்னு ஒண்ணு கணவன் மேலும் எல்லா கணவனும் ஃபோன் பண்ணி போனா, நீங்க பண்ணிட்டீங்க சார், ஏற்கனவே திட்டுறாங்க, நீங்க பண்ணிட்டீங்க, நாங்க நிஜத்துல பண்ண சொல்றாங்க.